நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 12:58 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 10:23 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம், பின்பு காலை 10:23 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:23 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வளர்ச்சி மின்று மேலோங்க கொடுங்க. கேட்ட இடத்தில் பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நேற்று பாதியில் நின்ற பணி மீண்டும் தொடர கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திட்டமிட்டபடி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணியில் இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. உத்தியோக மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வருமானம் கண்டிப்பாக கொடுங்க. பண வரவும் திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இன்று பெண்கள் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. அதேபோல் பெண்களுக்கு இன்று பணி சுமை இருக்கக்கூடும். சமையல் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. என்ற காதலில் மட்டும்தான் மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். என்ன முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். விட்டுக் கொடுத்து பொறுமையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் அற்புதமாக செயல்படுவீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். என்று மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்கள் மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபார போட்டிகள் குறைந்து விடக் கொடுங்க. இன்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பரணி. இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடுங்க. செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றி சுலபமாக இருக்க கொடுங்க. காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். கிருத்திகை. இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டு செயலாற்றி எதிலும் வெற்றியை பிடிப்பீர்கள். காரியங்களை மிக கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபார போட்டிகள் இன்று குறைந்துவிடக் கொடுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வருமானம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் வேண்டும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் வாழ்க்கையை வழிநடத்துவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவுடன் நடந்து கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட கொடுங்க. காலை நேரம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கக்கூடும். தொழில் லாபம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சி எளிதில் வெற்றியை கொடுக்குங்க. இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். இன்று ரிஷப ராசினிகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காரிய வெற்றி மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. கவனமாக இதில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்திற்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள்.
காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களில் உள்ள சந்தேகங்கள் கண்டிப்பாக தீருங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். பிள்ளைகளிடம் கண்டிப்பாக அன்பு செலுத்துவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவரின் நட்பு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி சிரமங்களை கண்டிப்பாக தவிர்த்து விடுவீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அன்புக்கு கட்டுப்பட்டவராக காணப்படுவீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். இன்று நன்மைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம் தாய் தந்தையின் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுங்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்தால் முன்னேற்றம் இருக்கும். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த அபாரணமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும், நாடி வரக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலையும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. புகழ்மிக்கவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எடுத்த காரியத்தை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கு வழிவகை செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக கூடும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய கொடுங்க. உடல் நலம் சீராகும். இன்று சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மிகவும் வேண்டிய வரி பெரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. பயணத்தின் காரணமாக மற்றவர்களுக்கு வழியை சென்று உதவிகளை செய்துவதால் வீண் விரோதங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். முக்கியமாக மிதுனம் ராசினியர்கள் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை இன்று நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டும். அதே போல இன்று மாணவர்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விழுவார்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடல் நலமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகளிடம் அன்பு செலுத்தும் நாள் என்று சொல்ல முடியும். திருவாதிரை எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனு போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உடல் நலமும் என்று சீராக இருக்க கொடுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. என்று நீங்க மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள்.
குடும்ப பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். புனர்பூசம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவில் ஏதும் எடுக்க வேண்டாம். சிரமங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னிடம் இருப்பது ரொம்ப சிறப்பு. அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். கடகம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. சுப செலவுகள் எல்லாம் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களின் உதவி பரிபூர்ணமாக கிட்டுங்க. குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். தொழிலில் யாரையும் முழுமையாக நீங்க நம்ப வேண்டாம். இன்று விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடைபெற கொடுங்க. மனம் தளராமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றுங்க. குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று நீங்க தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. நிதி வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட தினம் வெற்றி கொடுக்கும். எல்லோரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. மனக்கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு பெண்கள் எல்லா வேலைகளையும் ஏற கட்டிவிட்டு சீக்கிரமாக ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. இன்று காதலில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் குளறுபடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அமைதி காப்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் கலந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சிரமம் பார்க்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பூசம். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். சுப செலவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். பயணங்களால் நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடும். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம். இன்றைய திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். மனம் தளராமல் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்குங்க. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தொகை கேட்டிடத்தில் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிம்ம ராசினியர்களுக்கு தொகை கேட்டிடத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். தொழில் முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். தொழிலில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உடைய பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து விட முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். இன்று உங்களுக்கு கூடுதல் பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. பணியாளரிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோக மாற்றங்களும் இன்றி ஏற்படக்கூடும். உயர் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வருங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். இன்று காதல மட்டுமே குழப்பம் இருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல்ல கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று மாணவர்கள் முன்னேறுவதற்கான முயற்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகள்ல கவனம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணியில நீங்க ஈடுபடும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் சுலபமாக கைகூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொகையும் கேட்ட இடத்தில் கிடைக்க கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாகவும் இருக்கக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். பூரம். சிரமங்கள் படிப்போல் விலகி செல்ல கொடுங்க. காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. தொகையும் கேட்ட இடத்தில் கிடைத்து விடக்கூடும். கூடுதலாக பணி சுமை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. உத்திரம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வலி இருக்கும். அதனை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். கேட்டிடத்தில் பண வரவு கிடைக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கூடும். வாகனம் ஆகுவதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறுங்க. சகோதர ஒற்றுமையும் பலப்படக்கூடும். தொழிலில் இன்று நீங்க நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு புதிய பங்குகளால் லாபம் கிடைக்குங்க. அதாவது சொத்து பிரிப்புகள் போன்ற விஷயங்கள்ல லாபம் கிடைக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். கன்னி ராசினியர்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வீர்கள். எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக கொடுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். புதிய சொத்து சேர்க்கை போன்றவை கூட ஏற்படக்கூடும். பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி கொண்டிருக்கும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். பயணங்களின் பொழுதும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கை இருப்பது அவசியம். இன்று பெண்கள் மாற்றங்களை உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. குழப்பங்கள் இல்லை. மாற்றங்கள் ஏதும் இல்லை. காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளை முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக நடத்துங்கள். அது போதுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். முக்கியமாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் என்ற பெயரில் எந்த ஒரு பண விரயமும் செய்ய வேண்டாம். அஸ்தம். இன்று இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்.
லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. இன்று நீங்க அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சித்திரை நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கொடுங்க. எதிர்காலம் மிகவும் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருவினையாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் கொஞ்சம் இருக்குங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் ஆலோசனை கேளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நம்பிக்கை கொள்ளுங்கள். திடீர் வரவு வந்து கொண்டிருக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கக்கூடும். பணப்புழக்கத்திற்கு பெரிய அளவில் குறைகள் இருக்காது. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் அமைதியான சூழலும் வெளிப்பட கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படுங்க. பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நன்மை கொடுக்கும். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுய தொழிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நிதானமான போக்கு கண்டிப்பாக காணப்படக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். தொழில் போட்டிகளை இன்று நீங்க சமாளித்து விடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களும் இன்று வந்து சேரக்கூடுங்க. தேவைகளும் பூர்த்தியாக கொடுங்க. இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி, விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் கண்டிப்பாக பெருகக்கூடும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவையான அளவில் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தொழில் போட்டிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. விசாகம், அற்புதமாக செயல்படுவீர்கள். குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். தொழில் போட்டிகளை சரி செய்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று முகப்பொலிவு அழகு கூடிவிடும். மனக்கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க நிதானமாக வழிநடத்தினால் வெற்றி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகும் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. என்ன ஒன்று, மதியத்திற்கு மேல் சின்னதாக மனக்கலக்கம் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். விரயங்கள் அதிகரிக்காமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை உருவாக கொடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் இருக்கட்டும். இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொழில் போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். பயப்பட வேண்டாம். நிதி தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலைகளை நீங்க கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல படம் கிடைக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம், பிடிவாதங்கள் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. காதலை நினைத்து பயப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் குழப்பத்திற்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மனதளவில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். அவ்வப்போது மனக்கசப்புகள் ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க தயவு செய்து யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அனுஷம். என்ற காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று ஒரு நல்ல பெயர் இருக்க கொடுங்க. சுய தொழில் லாபம் கிடைக்கும். ட்ரேடிங்கிலும் உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியும். ரியல் எஸ்டேட் துறையில் கூட லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். கேட்டை. யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க தெளிவாக பதில் சொல்லுங்கள். குழம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம். சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பார்த்து எதிலும் பேசுவது நல்லது. நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. எது சரியாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. இன்று சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்க வேண்டும். அவசரம் ஏதும் பட வேண்டாம். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று நல்லவரை மட்டுமே கூட வைத்துக் கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். யதார்த்தமாக பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். நிதி தேவைகளை சிறப்பான முறையில் கையாள கற்றுக்கொள்ளுங்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் மட்டுமே வெற்றி இருக்கும். தீட்டிய திட்டம் வெற்றியை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்படுங்க. எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பேச்சை கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள். சூட்சமாக பேசுங்கள். ரகசியமாக எதையும் பேசுங்கள். ரகசியத்தை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பக வேண்டும். காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கின்றது, பார்த்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். தொழில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கத்தான் செய்யும். தேவையான நிதியுதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம். இந்த விடுமுறை நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பின்பு ஆராயுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நிம்மதியுடன் இருக்க பாருங்கள். இன்று பெண்கள் வாழ்க்கையில் சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து தான் பேச வேண்டும். பெண்கள் டக்கென்று கோபங்கள் உருவாகக்கூடும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. காதல் மட்டுமே குழப்பங்கள் இருக்கும். என்ன முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக செய்வீர்கள். உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலமும் அற்புதமாக அமையும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று பேசும் இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். அடுத்தவரிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம்.
கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தெளிவான சிந்தனை இருந்தால் எப்பொழுதும் ஜெயிக்க முடியுங்க. மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராடம் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். உத்திராடம் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முன்னோர்கள் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று இந்த நாளை சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்புங்க. அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேசி நேரம் செலவிட வேண்டாம். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, எதிர்பாராத திருப்பங்களும் இன்று ஏற்பட கொடுங்க. சில இடங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று துடிப்புடனும் செயல்படுவீர்கள். யோசித்து செயல்பட்டால் எல்லாவித யோகங்களும் வந்து சேரும். வருவாய் அதிகரித்தாலும் மன அமைதி கொஞ்சம் குறையும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். உயர் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்களால் விரயம் கொஞ்சம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் உண்டாக கொடுங்க. கவனமாக எதிலும் இருப்பது மிக நல்லது. தடைப்பட்ட காரியங்களை தடை நீங்குங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதல் மட்டும் சிரமத்தை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்படாதீர்கள். துணிந்து எதையும் செய்யுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். படிப்பில் முழு அக்கறையும் கண்டிப்பாக வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடும். லட்சியமும் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். மன அமைதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பயணங்களால் வீண் விரயங்கள் கொஞ்சம் உண்டாகும். யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. திருவோணம், தாய் தந்தையாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. பயணங்களும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. அவிட்டம், தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் அமைந்து விடக்கூடும். இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. பயணங்களின் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மாற்று கருத்து உடையோரிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள், இன்று நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் யோசித்து செயல்பட்டால் மட்டுமே கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்த விடம் விவாதம் பேசி நேரம் மட்டும் செலவிட வேண்டாம். எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது போதுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை படிப்படியாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தத்துடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இறைவன் சரணாகதியும் அடைய முடியும். கும்பம் ராசினியர்களுக்கு இன்று தீட்டிய திட்டம் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும்.
தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகளை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். ஏற்றுமை ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் சில காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பணிகளை இன்று நீங்க விரைந்து செயல்படுத்தி முடிக்க முடியும். செயல்களில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக நீங்கும். சுறுசுறுப்பான செயல்பாடுகள் கண்டிப்பாக உருவாகும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. புதிய முயற்சிகளை இன்று நீங்க தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகுங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். நிதி தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டுமே குழப்பம் இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் கொண்டிருப்பீர்கள். காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல்தான் இருக்கும். அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்க சாதிக்க பிறந்தவர்களாக காணப்படுவீர்கள். சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். முடிவுகளை மிகவும் லாபகமாக எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனைகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அலட்சியம் காட்டி எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். சதயம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். மாலை பொழுது கூட மகிழ்ச்சி கொடுக்கும். அலட்சியம் காட்டி எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் சாதகமாக அமைதிவிடக்கூடும். இன்று முன்னோர்கள் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. போராட்டாத்தி. இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் சுலபமாக கை கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். இன்று உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வீர்கள். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். முயற்சிகளை மேற்கொண்டால் எதிரில் வெற்றி இருக்கும். முடிந்த அளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. மேலும் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தீட்டிய திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மனக்குழப்பங்கள் விலகி செல்லக்கூடும். வருமானம் உயர்ந்தாலும் விரயங்களும் மேலோங்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே முடியுங்க. என்று எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். குழப்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நிர்வாக திறமையை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். தேவையான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பாக கொடுங்க. எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. விருப்பமான விஷயங்களை நாட்டம் செல்லக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். தெளிவான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு தகவலால் உங்களுக்கு வியப்படையும் சூழல் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனக்குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். அதிர்ஷ்டமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பணி சுமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல மட்டுமே சிரமம் இருக்கும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். குழப்பம் இல்லாமல் இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை அமைதி வேண்டும், பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். படிப்பில் ஆர்வமாக இருக்க பாருங்கள். விளையாடும் பொழுது கவனமாக விளையாடுங்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று புதிய தொடர்புகள் கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. புதிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடும். முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நிதி தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உத்திரட்டாத்தி. எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிவிடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். தகுந்த முன்னேற்பாடுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. வேகமாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் திறந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரேவதி. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். விருப்பங்கள் ஓரளவே கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் இருக்க கொடுங்க. மனதளவில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விடை கிடைக்குங்க. தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சிரமங்களை நீங்கள் தான் தவிர்க்க வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மன அமைதியும் இன்றி ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். முடிஞ்ச அளவு இந்த நாளை ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.